ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரனர்களே போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி உத்திரம் 2, 3, 4 அஸ்த 4 பாதங்கள், சித்திரை 2 பாதங்கள் அடங்கிய ராசி மண்டலம். கன்னிராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்குதுங்க. நல்ல நேரம் வருது. நல்ல காலம் எப்பயுமே தான் இருக்க தான் செய்யுது, இல்லைன்னு சொல்லலை. இப்போ நீங்கள் கன்னிராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஜாதக லக்கண தசாபதிக்கு ஏற்ற மாதிரி நல்ல பலன்கள் நடக்கும். அது நல்ல ஒரு அமைப்பில் இருந்ததுன்னா, இல்லாதவங்களுக்கு பலன்கள் மாறி நடக்கும், கெடு பலன்கள் நடக்கும். அது அந்த அமைப்பை பொறுத்து மொத்தம் 3 கோச்சாரம், ராசி சம்மந்தப்பட்டது, லக்கணம் சம்மந்தப்பட்டது, தசாபதி சம்மந்தப்பட்டது. இது 3 கரெக்டாக இருக்கணும். விதி, மதி, கதி. விதிங்கிறது ஜாதகம் லக்கணம் சம்மந்தப்பட்டது, அதை மாற்ற முடியாது. கதிங்கிறது தசாபுத்தி @% நடக்கிறது, அதையும் மாற்ற முடியாது. கோச்சாரம் மாறும். இந்த மதிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். அதான் மனுஷனுக்கு சொல்லுவாங்க, ஒரு மதியாக இருறா அப்படிம்பாங்க. ஒரு மதினா என்ன, ஒரே நினப்பில் இருக்கிறது. அந்த மதிக்கு சொந்தக்காரன் சந்திரன், அவர் மாறிக்கிட்டே தான் இருப்பார். சந்திரன் டெய்லி ஒரு நட்சத்திரம் மாறுவார், 2.25 நாளுக்கு ஒரு தடவை ராசி மாறுவார். ஸோ அந்த விதி, மதி, கதி இதுபடி தான் நமக்கு பலன்கள் கிடைக்குது. அதில் கோச்சார பலன்களை நம்ம பொதுவாக சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம். ஜோதிடம் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் கோச்சார பலன்களை சொல்லலாம். மற்றபடி இந்த விதியும் கதியும் பார்க்கணும்னா ஜாதகத்தை தான் பார்க்கணும், உங்கள் ஜனன ஜாதகத்தை தான் பார்க்கணும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க, ஜாதகத்தை எப்படி இருக்குது, தசாபுத்தி எப்படி இருக்குது, அந்த தசாபுத்தி நாதர்கள் எப்படி ஜாதகத்தில் இருக்கிறாங்க, ஜாதகத்தில் எப்படி இருக்கிறாங்க, @% கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறாங்க, அதை பார்த்து தான் சொல்ல முடியும். ஸோ இந்த அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்து வந்துச்சுன்னா ஒருத்தருக்கு யோகம் நடக்கும். சரியா? நல்லபடியாக இருந்தால் நல்ல யோகம் நடக்கும். கெட்ட நிலைமையில் இருந்துச்சுன்னா கெட்ட பலன்கள் நடக்கும். சரியா? இப்படி தான் பலன்கள் இருக்கும் நேயர்களே. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நான் வீடியோ சொல்லியிருக்கிறேன், பல வீடியோலலாம் சொல்லியிருக்கிறேன். இப்படி தான் போகும். இப்போ நிறைய நேயர்கள் கூட நம்மகிட்ட இப்போ கமெண்ட்ஸில் கேட்குறாங்க, சந்தேகம் கேட்குறாங்க, பிறந்த ஜாதக டீட்டில் அனுப்புகிறாங்க, மற்ற தகவலாம் கேட்குறாங்க. நானும் உங்களுக்கு பதில் சொல்கிறேன், ரிப்ளை பண்ணுறேன். எல்லாத்துக்கும் சொல்ல முடியாது. சில பேருக்கு கேட்குற கேள்வியை பொறுத்து முக்கியமாக ஒரு மேக்ஸிமம் ஒரு 50%, எபோவ் 50% நான் கமெண்ட்ஸில் பதில் சொல்லிடுவேன் நான். அதுபோக சில பேர் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் கட்டு பார்ப்பாங்க, நம்ம பணம் கட்டி பார்ப்பாங்க. அவங்களும் நல்ல விதமாக பார்த்து கொடுப்பேன் நான், வருஷப்படி பார்த்து கொடுக்குறேன். அது நிறைய போகுது. கன்னிராசியில் நிறைய பேர் கேட்குறாங்க. ஓகே நேயர்களே, எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு நேரம் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கோச்சாரத்தை சொல்கிற பலன்களை வச்சு அவங்களுக்கு நல்லது நடந்திருக்கு சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆமாம் சார், நீங்கள் சொல்லுறது நல்லபடியாக இருக்குது, இப்படி தான் இருக்குது அப்படின்னு. விருச்சிக ராசி சேர்ந்த ஒரு நேயர் சொல்லியிருக்கிறாங்க, 7-8 வருஷமாக கல்யாணம் நடக்கலை, இப்போ கல்யாணம் நடந்திருக்கு, நல்ல வேலை கிடச்சிருக்கு, கணவர் நல்லா இருக்கிறார், சந்தோஷமாக இருக்கிறேன்னு. அந்த இமேஜை வேணால் இதில் நான் உங்களுக்கு போடுறேன். எதுக்கு சொல்ல வரேன்னா, கோச்சார பலன்களும் பலிக்கும். சரியா? எல்லாத்துக்குமே இங்கே சாதக பாதங்கள் சரி விதத்தில் இருக்க தான் செய்யுது. அதனால் இங்கே காரியம் இல்லாத காரணமும் இல்லை, காரணம் இல்லாத காரியமும் இல்லை. எல்லாம் ஒரு இதுக்கு உட்பட்டு நல்லபடியாக போயிட்டுருக்கு. சரி நேயர்களே, இப்போ கன்னிராசிக்கு ஒரு நல்ல ஒரு யோகம் வருது, ஒரு அற்புதம் நடக்குது. வருகிற 30, 31 1ஆம் தேதி, ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1ஆம் தேதி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல 3 கிரகங்கள் ஒன்று சேருது. குரு, செவ்வாய், சந்திரன். குருமங்கள யோகம், சந்திரமங்கள யோகம், கஜகேசரி யோகம், இந்த 3 யோகமே சேருது. நல்ல அமைப்பு. உங்கள் ராசிக்கு 11 கூடையவன் உச்சமாகி 9ஆம் இடத்துல இருக்கிறாரு, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 11 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். 11 கூடையவன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்ன சார் பலன்கள் அப்படின்னா, தகப்பன் வழியில் நல்லாயிருக்கும், தகப்பன் வழி ஆதரவு நல்லாயிருக்கும், தகப்பன் தொழிலில் செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும், பரம்பரை தொழிலை பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டம். சரியா? பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், பிள்ளைகளால் குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதுபோக இடம், மனை, விவசாயம் பண்ணுறவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த கட்டட கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க, பில்டிங் கான்ட்ராக்ட், கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்களுக்கு அருமையான காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனம், டிராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 9ஆம் இடம் நல்ல நிலைமையில் இருக்கிறனால 3ஆம் இடம் வலுப்பெறுகிறது. 3 கிரகங்கள் 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு காரிய அனுகூலம் இருக்கும், தொட்ட காரியம் தொடங்கும், எடுக்கிற முயற்சியெலாம் கை கொடுக்கும். அரசாங்க விஷயத்திலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சரியா? அரசு வழியிலும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு வழி நண்பர்களாலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உயர் பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த 3 நாட்களில் உங்களுக்கு எதனாச்சும் ஒரு மாற்றம் கிடைக்கும். சரியா? உங்களுக்கு இங்கே பார்க்குற வேலையில் ஒரு மாற்றம் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு மாற்றமாக பார்க்கப்படுகிறது. நல்ல ஒரு இதாக இருப்பீங்க. கூடுதலாக பார்த்தோம்னா, கன்னிராசிக்கு இந்த பாக்கியஸ்தானத்தில் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் உட்காந்துருக்கிறதுனால பணம் கிடைக்கும், பண லாபம் இருக்கும், சிரமமின்றி பண லாபம் இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமலேயே உங்களை பணம் வரும். சரியா? நீங்கள் நினைக்கிறீங்க இது நல்ல விஷயமா இருக்கே சார், ரிஸ்க் எடுக்காமல் பணம் எப்படி சார் வரும், எதுவும் மந்திரம் போடணுமா அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லை. அந்த பணம் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபிக்ஸடாக இருந்திருக்கும், நீங்கள் அதில் கமிட்டாக இருந்திருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, காரியம் பண்ணியிருப்பீங்க, டக்குன்னு வரும். எதிர்பாராத நேரத்தில் அந்த அதிர்ஷ்ட மழை பொழியும். லாரி சீட்டு விழும். லாரி சீட்டு விழுறதுக்கு யோகம் இருக்குது. அந்த மகாதன யோகமும் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி பங்கு நிதிவர்த்தனை, பேங்கில் இருக்கிற கரஸ்பாண்டிங்கள் நல்லபடியாக இருக்கும். பணப்பரிவர்த்தனைகள் நல்லபடியாக முடியும். அது மாதிரி பரம்பரை சொத்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அது வந்து உங்களுக்கு வந்து சொந்த பந்தத்துலேயோ இல்லைன்னா வீட்டில் இருக்கிறவங்களோ ஏதோ உயிர் எழுதுறது, இல்லைனா அதை பற்றி பேசுகிறது, இல்லைனா ஆல்ரெடி எல்லாம் ஃபிக்ஸடாக வச்சுருந்ததை உங்களுக்கு எடுத்து கொடுக்குறது, இதெல்லாம் கொடுப்பாங்க. சில வீட்டில் பரம்பரை சொத்தை கூட கொடுப்பாங்க, நகையாவோ கூட கொடுப்பாங்க, நகையாவோ சில உடைமைகளாவோ கூட கொடுப்பாங்க, வெள்ளி பாத்திரங்களாவோ கூட கொடுப்பாங்க. வீட்டில் இருக்கிறவங்க விருப்பப்பட்டு செய்கிற காரியமெல்லாம் குடும்பத்தில் நடக்கும். அதேமாதிரி பேங்க் பேலன்ஸ் கூடும். அது வந்து ஒரு நல்ல அமைப்பு. பேங்க் பேலன்ஸ் கூடும்னா எப்படி? எதனாச்சும் போய் டெபாசிட் பண்ணுவீங்க, பணம் கூடும். ஒரு 1 லட்ச ரூபா போய் ஒரு ஆடி போடுவீங்க, இல்லைன்னா போய் ஃபிக்ஸ் டெபாசிட் பண்ணுவீங்க. இன்றைக்கி நிறைய ஸ்கீம் இருக்குது பேங்கில். 1 லட்ச ரூபா போட்டோம்னா 13 மாதம் கழித்து 7.25% வரும். அது வந்து 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்குலாம் 7.5% கொடுக்குறாங்க, சூப்பர் சிட்டிசனுக்குலாம். அது நிறையா இருந்துச்சு, இப்போ குறைச்சிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது ஒரு 9% வரைக்கும் இருந்தது. எனக்கு தெரிஞ்செல்லாம் 10-11 இருந்தது. 2006 2010க்கு முன்னாடிலாம் நிறைய பெர்சன்டேஜ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 வரைக்கும் இருந்தது. இப்போ கடந்த 10 வருஷமாக மத்தியில் ஆள்ற அரசாங்கம் வந்து அதை ஃபுல்லாக குறைச்சிட்டாங்க. புண்ணியவாளங்க குறைச்சி அந்த பேங்கில் கொடுக்குற வட்டி சதவீதத்தை பெரும்பாலும் நல்லா குறைச்சிட்டாங்க. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி அதை குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து 7% தான் கொடுக்குறாங்க. 7.25, அதிகபட்சம் போனால் 7.5% தான் கொடுக்குறாங்க. இது பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த கரஸ்பாண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, அது மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுக்கு சுற்றி நடக்கும். இருக்கிற பணத்தை கொண்டு போய் பேங்கில் டெபாசிட் பண்ணுவீங்க, அதனால் பேங்க் பேலன்ஸ் கூடும். ஓகே, வேறு என்ன சார் நடக்கும் அப்படின்னா, வெளியூர் பயணத்துக்கு போயிட்டு வரலாம். வெளியூர் பயணம் இருக்கும். அது வந்து வேலை இல்லாதவர்களுக்கு வெளிநாட்டு வேலைகள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. வேலையெல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அக்கம் பக்கத்தில் வேலை கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த மாநிலத்தில் வேலை கிடைக்கும். அது போக வந்து மற்றவங்களுக்கு நல்ல ஒரு உதவி பண்ணுவீங்க, எதிர்பாராத உதவி பண்ணி அசத்துவீங்க. 9ஆம் இடத்துல சந்திரன், குரு, செவ்வாய். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். நாள்பட்ட வியாதி கம்ப்ளைண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகும். கற்பனை சக்தி அதிகமாக இருக்கும். இது வந்து அடுத்து கற்பனையாளர்களுக்கு கதை வசனம் எழுதுறவங்க, புக்ஸ் எழுதுறவங்க, நாவல் எழுதுறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சொசைட்டியில் இருக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. புஸ்தகம் படிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். புஸ்தகம் சம்மந்தப்பட்டவர்கள், லைப்ரரியில் இருக்கிறவங்க, லைப்ரரிக்கு போயிட்டு வரவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். இன்றைக்கி புஸ்தகம் படிக்கிற ஆர்வம் குறைஞ்சி போச்சு. இந்த ஃபோனு, யூடியூப் வந்ததுனால அதோட ஆர்வம் குறைஞ்சி போச்சு. ஆனால் அது இருக்கிறதுனால தான் யூடியூப்லாம் பார்க்குறீங்க. நாங்கள் போன்ற ஜோதிடர்கள் போடுற தகவலெல்லாம் நீங்கள் அது மூலியமாக தான் சேகரிக்கிறீங்க, கேதர் பண்ணுறீங்க. இருந்தாலும் புஸ்தகம் படிக்கணும். புஸ்தகம் படிக்கிறது புது அறிவை வளர்க்குற மாதிரி தான். புஸ்தகத்தை படித்தா தான் வந்து நமக்கு வந்து வாழ்க்கையில் ஒரு நிலையான அறிவு இருக்கும். அறிவுங்கிறது வந்து 2 விதமாக பறிக்கப்படுகிறது. அப்பப்போ படிச்சுட்டு மறந்துடுது. இப்போ புஸ்தகம் படிக்கிறதுல உள்ள அறிவு வந்து நிலைச்சி இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கன்னிராசி நேயர்கள் வந்து குறிப்பாக இள வயதில் இருக்கிறவங்க அந்த புஸ்தகத்தை படிங்க. ஒரு 30 வயதுக்கு கீழே இருக்கிறவங்களும் படிங்க. ஒரு 50 வயதுக்கு மேற்பட்ட வயதுகளும் படிக்கலாம். சரியா? ஏன்னா புஸ்தகம் படிக்கிறதுக்கு நேரம் கிடைக்கணும். கமிட்மெண்ட்டு பிஸியாக இருக்கும்போது புஸ்தகம் படிக்க முடியாது. அதனால் புஸ்தகங்களை வாங்கி படிங்க. புராண இதிகாசங்கள், புராண கதைகள் எல்லாம் படிங்க. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்குவீங்க. இந்த ஆடி தள்ளுபடிக்கு குடும்பத்தை கூட்டு போய் எங்கேனாச்சும் ஆடை ஆபரணங்கள், ட்ரெஸ் கோட்லாம் வாங்குவீங்க. வெளிநாடு போயிட்டு வர யோகம் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடம் வெளிநாட்டை குறிக்கும். அந்த யோகம் வந்து உங்களுக்கு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 12ஆம் இடத்துல வர உங்கள் ராசிநாதன் இருக்கிறாரு. கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கும் போயிட்டு வரலாம் இந்த அடுத்து வருகின்ற காலகட்டத்தில். அந்த 3 நாட்களில் அந்த ட்ரிப்பு இருக்கும். சரியா? 3 நாளில் போய் வெளிநாட்டிலலாம் போய் உடனே வர முடியாது. பட் அன்றைக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? அது தொடர்பான சங்கல்பம்லாம் நடக்கும். சொந்த பந்தத்துக்கு நல்ல உதவி பண்ணுவீங்க. அவங்களோட பாராட்டுகள் கிடைக்கும். ஆள் நல்லா இருப்பீங்க. கோபமே இல்லாமல் ஒரு குணநலவானலாம் இருப்பீங்க. நல்ல ஒரு புண்ணிய காரியங்கள் பண்ணுவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸ்தல தரிசனம், கோயில் திருப்பணிக்கெலாம் போயிட்டு வருவீங்க. சரியா? கோயில் திருப்பணிலாம் நல்லபடியாக முடியும். எங்கேனாச்சும் கோயில் குளத்துக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அந்த 30, 31, 1ஆம் தேதி வந்து மிகச்சிறந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்கு. பாக்கியஸ்தானம், மகாலட்சுமி ஸ்தானம் வலுப்படுது. குரு, செவ்வாய், சந்திரன். இதில் செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி தான். இருந்தாலும் உச்ச சந்திரன் கூட சேருறது நல்ல அமைப்பு தான். சந்திரனுக்கு வந்து அங்கே ரொம்ப பவர். ஏன்னா சந்திரன் வந்து உச்சமடைவார் ரிஷபத்தில். உங்கள் ராசிக்கு 11 கூடையவன் 9ஆம் இடத்துல உச்சமடைகிறது மிகச்சிறப்பு தான். உங்கள் ராசிக்கு 4, 7 கூடையவன் கூட உச்சமடைகிறது சிறப்பு தான். தயார் வழி நல்லா இருக்கும். விவசாயம் பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடன் மனை உறவு, கூட்டு தொழில், பங்கு சந்தை எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த காலகட்டத்தில் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால இந்த 3 நாட்கள் வந்து மிகச்சிறப்பாகவே இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஆடி அமாவாசை, ஆடி 18ஆம் பெருக்கு அடுத்தடுத்து நடக்குது. 3ஆம் தேதி ஆடி பெருக்கு, 3ஆம் தேதி ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடி 18 சனிக்கிழமை நடக்குது. பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வந்துடுங்க. சரியா? இந்த வீடியோ வாயிலாக சொல்கிறேன். பெருமாள் கோயிலுக்கு போங்க. அதுபோல் அன்றைக்கி வந்து எதுவும் செய்கிறதா இருந்தால் செய்யுங்க. உங்களுக்கு தெரியும் ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி சில சுபகாரியங்கள் செய்யலாம். இவ்வளோ நாள் நிப்பாட்டி வச்சுருந்துருப்பாங்க, ஆடி மாதம் எதுவும் செய்யக்கூடாதுன்னு.
திருமணத்துக்கு வேண்டிய பட்டு புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, அப்புறம் இந்த தங்க ஆசாரியை பார்த்து பொருள் கொடுக்கறது, நகை உருக்கிறது, தாலி பறிக்கி போடுறது, இதெல்லாம் செய்யலாம். அப்புறம் வந்து திருமண பேச்சுவார்த்தை நடத்தலாம். நேரடியாக போகக்கூடாது, குடும்பத்தில் பேசிக்கலாம், ஃபோனில் பேசிக்கலாம். வரன் பார்க்க நேராக போக வேண்டாம், 10 வரனை பற்றி பேசிக்கலாம். மற்றபடி திருமண ஏற்பாடுகளெல்லாம் செய்யலாம். அது சம்மந்தப்பட்ட ஆளுகளை சந்திக்கலாம். சரியா? நிறையா இருக்கும். திருமணம்னா சும்மாவா வீடை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பாருன்னு இருக்காங்க. ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும், தகவல் இருக்கும். அந்த தகவல்கள்லாம் நீங்கள் சரி பண்ணலாம், அட்வான்ஸ் கொடுக்கலாம். அது சம்மந்தப்பட்ட வேலையெல்லாம் நீங்கள் ஆடி 18ஆம் தேதி அன்றைக்கி செய்யலாம். வீடு நில வாசல் வைக்கிறது, மற்ற காரியம் பண்ணுறது கூட நீங்கள் செய்யலாம். ஓகே. அதுக்கடுத்து மறுநாள் ஆடி அமாவாசை. உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல நடக்குது. ஆடி அமாவாசை கடகத்தில் நடக்குது. நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. சரியா? சூரியனும் சந்திரனும் சேருவாங்க. ஒரு ராசிக்கு 11 கூடியவனும் 12 கூடியவனும் 11ஆம் இடத்துல சேருவாங்க. சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஆடி 18 வந்து பெருமாள் கோயிலுக்கு போங்க. அன்றைக்கி சனிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போகிறது சாலை திறந்தது. ஞாயிற்றுக்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க. அது நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அமாவாசை அன்றைக்கி சூரியனுக்கு உகந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரலாம். சரியா? ஆடி அமாவாசை அன்றைக்கி சிவன் கோயிலுக்கு போங்க, விரதம் இருங்க, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்கள். தாய் தந்தை இழந்தவர்கள் பண்ணலாம். அட்லீஸ்ட் தகப்பன் இல்லாதவங்க பண்ணலாம். அது பரம்பரையாக பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பண்ணலாம். அது எப்படி செய்யணும்னு வீட்டில் உள்ள பெரியவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. சரியா? அன்றைக்கி செய்கிறது ரொம்ப நல்லது. கோயில் குருக்களுக்கு சில பொருட்களை வாங்கி கொடுத்து நம்ம வந்து பிதர்களுக்கு வந்து தர்ப்பணம் பண்ணுறது ரொம்ப நல்லது. பிதர்களுடைய ஆத்மா சாந்தி அடையும். அந்த காரியத்தை கைங்கரியத்தை பண்ணுங்கள். விளக்கு போட்டு வாங்க. காலை சாப்பாடு சாப்பிடாதீங்க. கோயிலுக்கு போய்ட்டு வந்து மதிய சாப்பாடு சாப்பிடுங்க. விரதம் இருந்து சாப்பிடுங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைங்க. காக்காவுக்கு சாப்பாடு வைக்கிறது பிதர்களுக்கு வந்து நம்ம உணவு வைக்கிற மாதிரி தான். அது மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைங்க. சில கைங்கரியத்தெல்லாம் பண்ணுங்க. இதெல்லாம் சின்ன சின்னது தான் சொல்கிறேன், அன்றாட குடும்பத்தில் செய்கிறது தான். அந்த ஆடி அமாவாசைங்கிறது முக்கியமானது. சரியா? ஆடி அமாவாசைங்கிறது ரொம்ப முக்கியம். வருஷத்தில் 3 அமாவாசை முக்கியம். புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த 3 அமாவாசைக்கு வந்து சில காரியங்கள் பண்ணோம்னா நம்மளுடைய பிதர்கள், நமக்கு முன்னோர்கள், அப்பாவுடைய அப்பா, தாத்தா, பூட்டன், பாட்டன், பூட்டன், இவங்களாம் சந்தோஷம் அடைவாங்க. சரியா? கேது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராசிலே இருக்கிறாரு. கேது வந்து தாய்வழி பாட்டத்தை குறிக்கிறவர், தாய்வழி உறவு முறையை குறிக்கிறவர். ராகு தகப்பன் வழியை குறிக்கிறவர். சரியா? பாட்டன் பாட்டி அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? இதில் பாட்டி வழியை குறிக்கிறவர் கேது, பாட்டனை குறிக்கிறவர் ராகு. அதனால் உங்கள் ராசிலே ராகு இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல கேது ராசிலே கேது இருக்கிறாரு, 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு. ஸோ அந்த பிதர்களை செய்கிறது, பிதர்களுக்கு நீங்கள் கைங்கரியம் பண்ணுறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அந்த வேலை செய்யலாம். ஓகே நேயர்களே, கன்னி ராசிக்கு வந்து இந்த 3 நாட்கள் மிகச்சிறந்த நாட்களாக பார்க்கப்படுகிறது. ஒரு யோகமான நாட்களாக, அதிர்ஷ்டமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. 30ஆம் தேதி, 31ஆம் தேதி, 1ஆம் தேதி நல்லதே நடக்கும். நல்ல காரியங்களை நினைங்க, நல்ல காரியத்தை செய்வீங்க. மற்றபடி கிரக நிலைகள்லாம் வந்து நல்லா இருக்குது. ராசிக்கு 12ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு, 1-10 கூடையவன். கொஞ்சம் தொழில் அலைச்சல் இருக்க தான் செய்யும். தொழில் அரைச்சல் திருச்சலோடு தான் இருப்பீங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்கர நிலையில் இருக்கிறாரு. ஒரு பரவாயில்ல, பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு சார்ட் அவுட் ஆகி கொஞ்சம் நல்ல நிலைமையாக இருக்கும். 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறது தான் பெரிய மைனஸ். அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை ராகு வேலையோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு வேலையிலையோ துர்க்கை அம்மனையோ, காளி அம்மனையோ, கருமாரி அம்மனையோ கும்பிடுங்க. 3 தெய்வம் சொல்கிறேன். 3 தெய்வமே அந்த ராகுக்குரிய தெய்வங்கள் தான். 3 தெய்வமே ஒரே அம்சம்தான். கோயில்கள் மாறி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல காளியம்மன் கோயில் இருக்கும், ஒரு இடத்துல கருமாரி அம்மன் இருக்கும், ஒரு இடத்துல துர்க்கை அம்மன் இருக்கும். நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சொல்கிறேன். நான் கூடுதலாக ஏன் சாய்ஸ் சொல்கிறேன்னா, சிலருக்கு சிவன் கோயிலுக்கு தான் போவாங்க, அங்கே துர்க்கை அம்மன் இருக்கும், துர்க்கை அம்மனுக்கு வழக்கு போட்டு வந்தாலும் நல்லதான். சிலர் அம்மன் கோயிலுக்கு தான் போவாங்க, அங்கே கருமாரி இருப்பா, காளியம்மன் இருப்பா, அதை வழக்கு போட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி தான். கஷ்டப்பட்டு நம்ம தேடி போய் அலைஞ்சு திரிஞ்செல்லாம் சாமி கும்பிட அவசியம் இல்லை. இஷ்டப்பட்டு எதுக்கு இருக்கிற கோயிலுக்கு போனாலே போதும். சரியா? வந்து இஷ்டம் தான் முக்கியம். மனம் சந்தோஷப்பட்டு ஒரு காரியத்தை செஞ்சாலே நமக்கு பாதி வெற்றி. மனம் சந்தோஷமாக இருக்கணும். மனம் சந்தோஷமாக இருந்தாலும் நீங்கள் பேலன்ஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். உடலாலும் உள்ளத்தாலும் பேலன்ஸாக இருக்கீங்க. அந்நேரம் ஒரு காரியத்தை பண்ணிங்கன்னா அது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும். அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களை பாதுகாக்கும். உங்களை பாதுகாக்கும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வளையத்தை வச்சிடும். உங்களை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வளைச்சி வந்துருச்சுன்னா உங்கள் செயல்பாடு சிறப்பாக இருக்கும். உங்கள் எண்ணமும் சிந்தனையும் நேராக இருக்கும். நல்ல விதமாக பேசுவீங்க, கோவப்பட மாட்டீங்க, டென்ஷன் ஆக மாட்டீங்க, பதட்டம் ஆக மாட்டீங்க. இது உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் செய்கிற காரியங்கள் சிறப்பாக இருக்கும். 10 செய்கிற இடத்துல 5 செஞ்சாலுமே 5மே மிக சிறப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படும். சரியா? நல்லாயிருக்கும். உங்கள் தொடர்பு நல்லாயிருக்கும். மற்றவங்க உங்கள்கிட்ட தொடர்பு கொள்ளும்போது நீங்கள் நல்ல நிலைமையில் இருந்தீங்கன்னா அந்த தொடர்பு நல்ல தொடர்பாக இருக்கும். தொடர்புக்கு உட்பட்டு இருப்பீங்க.
தொடர்புக்கு அப்பாற்பட்டு இருக்க மாட்டீங்க. இதெல்லாம் வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் தான். நம்மளை வளப்படுத்திக்கணும். சரியா நேயர்களே, நம்மளை வளப்படுத்திக்கிறதுக்கு நம்ம அதுக்கு சில சிரத்தைகள் எடுக்கணும். அதுக்கு முக்கியம் பக்தி மார்க்கம் தான் ரொம்ப முக்கியம். பக்தி மார்க்கத்தை வளர்த்துக்கணும். ஒழுக்கங்கிறது நம்மளாக எடுத்துக்கணும். ஒழுக்கமாக சில காரியங்களை செய்யணும். ஒழுக்கமாக இருக்கிறதுனா ரொம்பவும் அப்படியே ஐமூலங்களை அடக்கி இருக்கணும்னு சொல்லலை. காலையில் சீக்கிரம் எந்திக்கணும், காலை வேளையில் சீக்கிரம் முடிக்கணும், சாமி கும்பிடணும். அந்தந்த டயத்துக்கு செய்ய வேண்டியது அந்தந்த டயத்துக்கு செய்யணும். சாப்பிட்றதா இருந்தாலும் டயத்துக்கு சாப்பிடணும், தூங்குறதா இருந்தாலும் டயத்துக்கு தூங்கணும். அதேமாதிரி மற்றவங்கள் நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களையும் டயத்துக்கு செய்யணும். சரியா? அதுதான் ஒழுக்கம். ஒழுக்கம் வாழ்க்கையோடு ஒட்டி வாழ்கிறது தான் ஒழுக்கம். சரி நேயர்களே, இதுக்கு மேலே சொல்லலாம். அது என்னமோ கவுன்சிலிங் எடுக்கிற மாதிரி உங்களை நம்ம வேறு மாதிரி போகும். அதெல்லாம் வேண்டாம் நமக்கு. நம்ம என்றைக்குமே இந்த ஜோதிடம் ஆன்மீகத்துக்குள்ளேயே இருப்போம். நான் மேக்ஸிமம் ஜோதிடம் தான் சொல்லுவேன், கிரகத்தை பற்றி தான் சொல்லுவேன். சில நேரம் ஆன்மீகமும் வந்துடும். ஏன்னா ஆன்மீகத்தை தவிர்த்து ஜோதிடத்தை சொல்ல முடியாது. சரியா? ஏன்னா ஆன்மீகம் தான் மெயின். இறைவன் இறைவனை பற்றி சொல்கிறது ஆன்மீகம். ஜோதிடம் அதோடைய கிளை கழகம். சரியா? கிளை கழகம். ஏன்னா இறைவனால் படைக்கப்பட்டது தான் கிரகங்கள். அந்த கிரகங்கள் ஆள்றது தான் அந்த ஜோதிடம், ஜாதகம் எல்லாமே. ஓகே நேயர்களே, ஜூலை 30, 31, ஆகஸ்ட் 1 இந்த 3 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன காரியங்களாம் பண்ணுங்கள். ஆடி 18, ஆடி அமாவாசை 2 நாட்களும் அடுத்தடுத்து வருகின்ற நல்ல நாட்களாக இருக்குது. செய்யுங்க. ஆடி அமாவாசை கூட நிறைய காரியங்களை செய்யலாம். 18ஆம் தேதியும் செய்யலாம், 19ஆம் தேதியும் செய்யலாம். ஆடி 18 பெருக்கு, 19ஆம் தேதி ஆடி அமாவாசை. ரெண்டுமே நிறைவான நாட்கள் தான். நல்ல காரியத்தை செஞ்சோம்னா நீடித்து இருக்கும் அந்த பலன்கள்லாம். அன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம்? கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க. அதை காட்டிலும் நல்ல காரியம் கிடையாது. இறைவனை போய் அன்றைக்கி வணங்குறது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும். சரியா? சூட்சுமமாக தான். அந்த சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சில காரியங்களை செஞ்சோம்னா நமக்கு வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும். சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டால் ஒளி கொடுக்குற மின்சாரம் அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சூட்சுமம் தான். சூட்சுமத்தை தெரிஞ்சுக்கிட்டால் ஒளி கொடுக்குற மின்சார ஒளி எப்படி வீட்டுக்கு பாயுது, வீடு வெளிச்சமாக இருக்குல்ல, அது மாதிரி தான். மின்சார ஒளி வீட்டில் தான் இருக்கணும், உடம்புல பாய்ஞ்சிடக்கூடாது. சரியா? ஸோ எல்லாத்துலேயுமே பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. நம்ம வாழ்கிறத பொறுத்து தான் அது நமக்கு சாதகமாக பாதகமான அமையும். நன்றி நேயர்களே. எல்லாமல் இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களையும் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.